வணக்க மக்களே, வெல்கம் டு டிஎன்விஜி தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் ஜென்மம் எக்ஸ் இறுதி பகுதி. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 6. மறுநாள் குளிச்சு பூஜையை முடிச்சுட்டு பரபரன்னு சந்திரசேகரை சந்திக்க தயாரான சகுந்தலா யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. மகன் சேகர் கூட ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனான். ராம்நாத் தூக்கம் களைஞ்சு இன்னும் எழுந்திருக்க கூட இல்லை. அம்மா, எங்க கிளம்பிட்டீங்க? அப்பா ராத்திரி எத்தனை மணிக்கு வந்தாரு? வந்து சொல்றேன் சேகர். அப்பா கண் முழிச்சு நான் எங்கன்னு கேட்டா கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொல்லு. எந்த கோயிலுக்குமா? எல்லாம் வந்து சொல்றேன்டா. உன் அப்பாவை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. என்னம்மா, அப்பாவுக்கு என்னாச்சு? எதுக்காக ஜாக்கிரதை அப்படின்னு சொல்றத கேளு, நான் வந்துடுறேன். சகுந்தலா போற போக்குல நடந்துகிட்டே பேசி பரபரன்னு காரிலையும் ஏறினா. சேகருக்கு அவளோட செய்கை ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த காலை வேளையில பத்திரிகையை படிச்சுட்டு இருந்த சந்திரசேகருக்கு ஒரு புயல் காத்த மாதிரி சகுந்தலா நுழையறத பார்த்ததும் கிட்டத்தட்ட அரண்டு போயிட்டாரு. அடடே, சகுந்தலாவா? என்னம்மா இந்த காலங்கத்தால? உட்காரு அப்படின்னு அவ உட்காரதுக்கு சோஃபாவோட இருக்கையும் காட்டினாரு. அவளும் இருக்கையோட நுனியில அமர்ந்தபடி சந்திரசேகரை ஒரு விதமான பதைப்பதைப்போட பார்க்க ஆரம்பிச்சா. அவ பார்வையும் அவ தவிப்பும் சந்திரசேகருக்கு உறுத்த ஆரம்பிச்சது. அண்ணே அப்படின்னு தயங்கபடி பேச ஆரம்பிக்கவும், தெரியும் சகுந்தலா, நீ வந்து நிக்கிற வேகமே நீ எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு சொல்லாம சொல்லிருச்சு. ராம்நாத் ஒரு முந்திரி கொட்டை. எதை வெளியில சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்ற விவஸ்தை அவனுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ராம்நாத் மேல பலமா கோவப்பட்டாரு சந்திரசேகர். அண்ணே, நீங்க அவருக்கு ஜோசியம் பார்த்தது உண்மையா? அதுல 108 நாள் கணக்கு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. இதெல்லாம் உண்மையா? என்னம்மா நீ, உனக்கு ஜோசியத்துல நம்பிக்கையே இல்லைன்னு உன் புருஷன் சொன்னானே, அது என்னவோ வாஸ்தவம் தானே. ஆனா ஜோசியத்தை யாரு சொல்றாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்ல. லாட்ஜ்ல ரூமை போட்டு கண்டதையும் அடிச்சு விடுறவங்க மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனா ஒரு மலையில இருக்க சாமியாரு அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. அதுலயும் பானதீர்த்த மலைசாமி பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? உனக்கு எப்படி அவரை பத்தி தெரியும்? என் சிநேகிதி மூலயமா அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவளும் அவரை போய் பார்த்துட்டு வந்திருக்கா. அவர் சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துச்சான். வார்த்தைக்கு வார்த்தை அவ சொல்லிக்கிட்டே இருப்பா. சகுந்தலா ரொம்ப பெருமையோடையும் கொஞ்சம் பயத்தோடையும் சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்போ உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லு, சந்திரசேகர் கேட்கவும், இப்படி ஒரு விஷயத்த கேட்டுட்டு எப்படின்னா மனசு சும்மா இருக்கும்? அதுவும் சரிதான், எனக்கே அந்த விஷயத்த எப்படி சொல்றதுன்னே தெரியல. நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது என் விஷயத்துல சரியா போச்சு. அண்ணே, அந்த சாமியார் என்னென்ன சொன்னாரு அத முதல்ல சொல்லுங்க. சொல்றம்மா, நீ என்ன சாப்பிட்ற அது சொல்லு. எனக்கு எதுவும் சாப்பிட வேணாம். அப்படியே கொடுத்தாலும் என்னால சாப்பிட முடியுமான்னு தெரியல. முதல்ல என்ன நடந்துச்சுன்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, அப்புறம் தான் என் மனசு அடங்கும். இல்ல சகுந்தலா, நடந்தது கேட்டா உன் மனசு நிச்சயம் அடங்காது, இருக்கிற கொதிப்பும் அதிகமாகும். அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க, அப்படிதானே? இத பாருமா, நான் சொல்றதாலேயோ இல்ல சொல்லாம இருக்கிறதாலேயோ எதுவும் மாற போறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு நீ இப்ப இருந்தே இந்த விஷயத்த மனசுல சுமக்கிறதுக்கு பதிலா உன் காதல் விழுந்த எல்லாமே பொய் நினைக்கிறதா உனக்கு நல்லது. ஆனா நீங்க இப்படி சொல்லதான் எனக்கு அந்த சாமியார் சொன்னதை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வமே இன்னுமே அதிகமாகுது. சகுந்தலா விடாபடியே கேட்க ஆரம்பிச்சா. இத பாரு, வீட்டுக்கு போ, உன் புருஷனோட சந்தோஷமா வாழற வழிய பாரு. பானதீர்த்தத்துக்கு போயிட்டு வந்த பிறகு ஜாதகம் ஜோசியத்தை நானே வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த சாமியாரை பார்க்க போனதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு, சரியான முட்டாள்தனம் அப்படின்னு கூட சொல்லுவேன். அண்ணே, விஷயத்துக்கு வாங்க, பேச்ச மாத்தாதீங்க. என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஒரு வகையில நானும் அந்த சத்தியவான் சாவத்திரியும் ஒண்ணு. அவர் உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா அந்த யமன்கிட்டையும் போராட நான் தயாரா இருக்கேன். சகுந்தலாவோட குரல்ல ஒரு ஆவேசம் தெரியவும் சந்திரசேகருக்கு வேற வழியே தெரியல. அம்மாடி, நடந்ததை நான் அப்படியே சொல்றேன். முதல்ல நானும் இதை நம்பவே இல்லை. அதே நேரம் நம்பாம இருக்கவும் முடியல. திரும்பி வர வழியில 3 சம்பவங்கள் நடந்தா மரணம் நிச்சயம், அதை தடுக்க யாராலையும் முடியாது அப்படின்னு அந்த சாமியார் சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துச்சு. அவர் பொய் சொன்னதாகவோ இல்ல வேணும்னே சொன்னதாகவோ நான் நினைக்கல. இந்த தகவல் முன்கூட்டியே தெரிய வந்த பின்னாடிதான் இதுக்கு பின்னாடி ஒரு சரியான காரணம் இருக்குன்னு அவர் சொன்னாரு. அது என்னன்னு கேட்டதுக்கு
அவர் என்கிட்ட சொல்லல. உன் புருஷனே திரும்ப வருவாருன்னு அவரே சொன்னாரு. இதை கேட்டதும் சகுந்தலா, என் வீட்டுக்காரர் அவரை போய் பார்க்க போறாரோ இல்லையோ, நான் அவரை போய் பார்க்க தான் போறேன். என் புருஷனோட ஆயுசு இவ்வளவுதான்னு ஏன் சொன்னீங்கன்னு அவரை கேட்க தான் போறேன். சந்திரசேகர் மௌனமா சகுந்தலாவை விரிச்சு பார்த்தாரு. சந்திரசேகர் அமைதியா இருந்தது பார்த்ததும், என்னண்ணே நான் சொல்றது சரிதானே, என் கூட நீங்க வருவீங்க தானே? அதுக்கும் பதிலே சொல்லல சந்திரசேகர். அண்ணே உங்கள்கிட்ட தான் கேட்கறேன், சொல்லுங்க, ஏதாவது பரிகாரம் செய்யணும்னாலும் நான் நிச்சயம் செஞ்சிடறேன். 50 வயசு சாகர வயசான நீங்களே சொல்லுங்க. சகுந்தலா, அனாவசியமா பதட்டப்படாத. உன்னை அந்த சாமியிட்ட கூட்டிட்டு போக வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் புருஷனை பத்திய ரகசியத்தை அவர் ஒருவேளை உங்ககிட்ட சொன்னாலும் சொல்லலாம். ஆமா, நீ இப்படி என்ன பார்க்க வந்திருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியுமா? இல்லனே, தெரியாது. அவர் நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. சேகரன் எங்க போறேன்னு கேட்டான். கோயிலுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு வந்தேன். சரி, அந்த பொய்ய அப்படியே மெயின்டைன் பண்ணு. சாமியார் சொன்னதை ராம்நாத் நம்பாம இருக்கிறதும் ஒரு வகையில நமக்கு நல்லதுதான். நம்பினா ஒன்ன மாதிரியே அவனும் பரிதவிச்சு போயிடுவான். சந்திரசேகர் சொல்லவும், ஆமாண்ணே நீங்க சொல்றதும் சரிதான். அவராவே இருக்கட்டும், அதுதான் அவருக்கும் நல்லது. நீங்க என் கூட புறப்படுறீங்களா? நீ இப்ப வீட்டுக்கு போமா. நான் என்னோட தொழில் விஷயமா சில முக்கியமான வேலைகளை முடிக்க வேண்டியதா இருக்கு. முடிச்சிட்டு உனக்கு போன் பண்றேன். திருப்பதி வரைக்கும் போக போறதா போன உடனே சொல்லிடு. அதே மாதிரி நான் கூப்பிடும் போது கிளம்பி வா. அதுக்கு பிறகு நடக்கிறதெல்லாம் அந்த கடவுள் விட்ட வழி. சந்திரசேகர் ஒரு பெருமூச்சோட சொல்லி முடிச்சாரு. சகுந்தலாவும் அரமனசோட அப்போதைக்கு அங்கிருந்து கிளம்பினா. அத்தியாயம் 7. படகுக்காரன் வியப்போட சந்திரசேகரையும் சகுந்தலாவையும் பார்த்தான். அவனுடைய பார்வையோட பொருள் தெரிஞ்சதும் சந்திரசேகர் வாயை திறந்தாரு. என்னையா பாக்குற? சாமியார தான் பார்க்க வந்திருக்கோம். அவருக்கு நீங்க வர்றது தெரியுங்களா? அவன் திரும்பவும் கேட்டான். தெரியாது. அவர் என்ன செல்போனை வச்சுக்கிட்டு இருக்காரு? அவர்கிட்ட தகவல் சொல்லிட்டு வர்றதுக்கு. சந்திரசேகர் கொஞ்சம் இடக்க முடக்கா கேட்கவும், அதுக்கு இல்லைங்க, நேத்து உங்களுக்கு பிறகு பத்திரிகைக்காரங்கெல்லாம் வந்தாங்க. சாமி குடிசையில் இல்லைன்னு தெரிஞ்சதும் அப்படியே திரும்பி போயிட்டாங்க. அதான் கேட்டேன். அவனுடைய அந்த பதில் சந்திரசேகருக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்துச்சு. சகுந்தலாவும் பளிச்சன்னு ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினா. எனக்கு கூட்டிட்டு போறதுல எந்த கஷ்டமும் இல்ல. நல்லா யோசிச்சுக்கோங்க. சாமி அப்பப்போ காட்டுக்குள்ள எங்கேயாவது போயிடுவாரு. அவரை தேடி கண்டுபிடிக்கிறது ஒன்னும் லேசப்பட்ட விஷயம் எல்லாம் கிடையாது. படகுக்காரன் பயமுறுத்தவும் செஞ்சான். சகுந்தலாவுக்கு அழுகையே வந்துருச்சு. யோ, எல்லாம் இருப்பாரியா, நீ படகை எடு அப்படின்னு சந்திரசேகர் படகோட்டி மேல கோவப்படமும் ஆரம்பிச்சுட்டாரு. சகுந்தலா அந்த படகுல ஏற ரொம்பவே சிரமப்பட்டா. படகுக்காரனும் கயிற்றை இழுத்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணா. புகு புகுன்னு நீர் கொப்பளிக்க படகும் நீரை கிழிச்சுக்கிட்டு போக தொடங்குச்சு. சாதாரண நாட்கள்ல வந்திருந்தா அந்த நீர்வெளியும் சுற்றில இருக்கக்கூடிய மலை அழகையும் ரொம்பவே ரசிச்சு பார்த்திருக்கலாம். ஆனா சகுந்தலாவுக்கு இப்ப இருக்கக்கூடிய மனநிலையில எதையுமே கவனிக்க தோணவே இல்லை. வீசக்கூடிய காத்துக்கு ஈடு கொடுத்து சேலைய தலைக்கு மேல கொண்டு போய் வளைச்சு போத்திக்கவும் செஞ்சா. இடையில படகுக்காரன் சாமியாரங்களை பத்தி பேச ஆரம்பிச்சான். வடக்க சில சாமியாரங்கள் எல்லாம் சுட்டு தள்ளுறாங்களாம். சில சாமியாருங்க அப்படிதான் நடந்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்கள தேடி கூட்டம் கூடமா மக்கள் வரவும் செய்யறாங்க. அதுலயும் இந்த சாமியாரை பாக்கிறதுக்கு பம்பாய், கல்கத்தால இருந்தெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கே ஒன்னும் புரிய மாட்டேங்குது. படகோடி ஓட்டத்துக்கு நடுவுல படகுக்காரன் ரொம்பவே அழுத்துக்கவும் செஞ்சான். படகோட்டி சொன்ன விஷயத்துக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு சந்திரசேகருக்கு பிரியமே இல்லை. அப்படியே வெறிச்சு போய் நீர்வழியை பார்த்துக்கிட்டே வந்தாரு. அந்த நீர்வழி பிரம்மாண்டமா தெரிஞ்சது. தப்பித்தவறி விழுந்தா நீச்சல் தெரிஞ்சாலுமே கூட பயனே இருக்காது போல. முதலையும் ஆற்று மீன்களும் ஒரு வழி பண்ணிடும். வழியில சகுந்தலா கண்ணீரை துடைச்சபடியே வந்தா. அவளால துக்கத்தை அடக்கவே முடியல. அதை பார்த்ததும் சந்திரசேகர் மனசுக்குள்ள மரணன்றது திடீர்னு வரணும், அதுதான் சரி அப்படின்னு தோணவும் ஆரம்பிச்சது. அதே நேரம் ராம்நாத்தை மரணம் எப்படி நெருங்க போகுது அப்படின்ற கேள்வியும் அவருக்குள்ள எழ ஆரம்பிச்சது. ஆனா அது எப்படி சாத்தியம், எந்த வகையில இருக்கும் அப்படின்னு அவரால் யூகிக்கவே முடியல. படகுத்துறையும் தென்பட்டு பிரம்மாண்டமான பானத்திட்ட அருவியும் கண்ணுல பட்டுச்சு. காதுகள்ல பேர் இறைச்சலும் கேட்க ஆரம்பிச்சது. படகு கரைக்கு வந்து சேர்ந்ததும் படகுல இருந்து சந்திரசேகரும் சகுந்தலாவும் இறங்கினாங்க. படகுக்காரன், நான் இங்கே காத்திருக்கட்டுமா அப்படின்னு கண்களாலேயே சந்திரசேகர்கிட்ட கேட்கவும் அவரும் காத்திருக்கப்படி செய்கை பண்ணிட்டு சகுந்தலாவும் சந்திரசேகரும் மலையை நோக்கி மெல்ல ஏற ஆரம்பிச்சாங்க. சகுந்தலா, பாதையை நல்லா பார்த்தபடி வா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் முன்னோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. அண்ணே, அந்த சாமியார் நிச்சயம் இருப்பார் தானே? சகுந்தலா ஈன சுரத்துல கேட்டா. நிச்சயம் இருப்பாரு, வா பார்க்கலாம் அப்படின்னு சந்திரசேகரும் நம்பிக்கையோட தான் பேசினாரு. ஆனா அவருடைய குடிசைக்கு போய் சேர்ந்த பிறகுதான் அவங்களுக்காக ஏமாற்றம் காத்திருந்தது.
ஏன்னா உள்ள சாமியார் இல்ல. சாமி சாமி அப்படின்னு குரல் கொடுத்து பார்த்தாரு சந்திரசேகர். அலுப்பு தான் ஏற்பட்டுச்சு. ச்சே அப்படின்னு கையை உதறும் போதே தலையில ஒரு விறகு கட்டோட சாமியார் வர்றது தெரிஞ்சது. சாமியாரை பார்த்த பிறகுதான் சந்திரசேகருக்கு உயிரே வந்துச்சு. சகுந்தலா அதோ பாரு சாமி வராரு. தூரத்துல வந்துட்டு இருந்த அவரை நோக்கி கைய காட்டினாரு. சாமியாரும் குடிசையை நெருங்கி விறகு கட்டை கீழே இறக்கினாரு. சந்திரசேகர் சகுந்தலாவை ஒரு பரிதாபமான பார்வை பார்த்தாரு. சந்திரசேகர் சாமியார் கிட்ட நெருங்கி போய் சாமி அப்படின்னு கூப்பிடவும், என்னப்பா உன் நண்பனோட மனைவியா இவங்க? ஆமா சாமி, சரியா சொல்லிட்டீங்க. சந்திரசேகர் சொல்லவும், இவங்க இங்க வரணும், என்னை பார்க்கணுன்றதான்ப்பா விதி. சாமி, என் நண்பனோட ஆயுசை பத்தி நீங்க சொன்ன எந்த விஷயத்தையும் நான் இவங்க கிட்ட சொல்லல. ஆனா அவனே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எல்லாத்தையும் இவங்க கிட்ட உளறி கொட்டிட்டான். அதுக்கு பிறகு இவளால அதை தாங்கிக்கவே முடியல. உங்களை பார்த்தே தீரணும் அப்படின்னு ஒத்த கால நின்றுட்டாங்க. அதான் கூட்டிட்டு வந்தேன். தெரியும்பா, ஒரு இடத்துல ஒரு விதை விழுந்தா அடுத்தது அங்க ஒரு செடி உருவாகுன்றது இயற்கை. அப்புறம் அது மரமாகும். அதுக்கு பிறகு அந்த மரம் மேச நாற்காலின்னு மாறும். இப்படி ஒரு விதைப்புள்ளியில ஆரம்பிச்சு அதுக்குன்னு ஒரு பயணப்பாதை இருக்கு. அதை மாத்தவோ தடுக்கவோ யாராலையும் முடியாது. கிட்டத்தட்ட தத்துவத்தை பேச ஆரம்பிச்சுட்டாரு சாமியார். ஆனா சகுந்தலா சட்டுன்னு அவரை முன்னாடி விழுந்தா. கண்ணீரால அவருடைய கால்களை நினைக்க ஆரம்பிச்சுட்டா. அம்மா எழுந்துரு, அழாத, அழுகிறதால எதுவும் மாற போறது இல்ல அப்படின்னு சொன்னாரு. இல்ல சாமி, நீங்க அப்படி சொல்லவே கூடாது. அவரோட உயிர் போகும்னு சொன்ன உங்களால அது ஏன் எதனாலன்னு சொல்ல முடியாதா என்ன அப்படின்னு திரும்ப கேட்டா. அம்மா, பிறக்கும் போதே முடிவான விஷயம் அது. உனக்கு, எனக்கு, இவருக்கு, பிறந்த எல்லா பேருக்குமே இருக்கிற ஒரே விஷயம்தான். பிறந்த தேதி இருக்கிற அவ்வளவு பேருக்கும் இறக்குற தேதியும் நிச்சயமா இருக்கும். சாமி, இப்ப நீங்க சொல்ற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கவோ இல்ல தத்துவங்களை புரிஞ்சுக்கவோ நான் இங்க வரல. என் புருஷன் நீண்ட காலம் வாழணும், அதுக்கு வழி கேட்டு உங்ககிட்ட வந்திருக்கேன். சகுந்தலா கொஞ்சம் வேகமா கேட்கவும், இங்க பாருமா, அவரு நீண்ட காலம் வாழறது வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படின்னு சாமியார் அதுக்கு மேல பேசாம சந்திரசேகர் பார்த்தாரு. சாமி, நான் வேணா தூரம் போயிட்டுங்களா? ஆமா, இது தேவ ரகசியம், உனக்கு அது தெரிய தேவையில்லை. சரி சாமி, நான் விலகி நிக்கிறேன். நீங்க நல்லதா என் தங்கச்சிக்கு 4 வார்த்தை சொன்னா போதும், அதுவே எனக்கு நிம்மதியை கொடுத்துரும். சந்திரசேகர் ஓரமா ஒதுங்கி போய் நிக்கவும் செஞ்சாரு. அங்கிருந்த சின்ன பாறைக்கு மேல சாமியார் ஏறி உட்கார்ந்தாரு. பக்கத்துல இன்னொரு பாறை, அதை காட்டி அதுக்கு மேல சகுந்தலாவை உட்காரவும் சொன்னாரு. அவளும் பயபக்தியோட உடம்புல ஒரு விதமான நடுக்கத்தோட அந்த பாறையில ஏறி உட்கார்ந்தா. அம்மாடி, உனக்கு நான் சில விஷயங்களை சொல்றேன். அவ்வளவும் அசாதாரண விஷயங்கள். நான் சொல்ல போற விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணும்னா நீ அதுக்காக பல ஜென்மங்களும் பலவித வாழ்க்கை முறைகளையும் அடைஞ்சாகணும். தயிரை எவ்வளவுக்கு எவ்வளவு கடையிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெண்ணெய் கிடைக்கும். அப்படி கிடைக்க போற விஷயங்கள் மாதிரி தான் நான் உனக்கு சில விஷயங்கள் இப்ப சொல்ல போறேன். அதை நீ எவ்வளவு தூரம் விளங்கிக்க போறன்றது போக போக தெரியும். ஒரு விஷயம் சொல்றேன், அதை கவனமா கேளு. உன் காதுல விழுறது பெருசு இல்ல, அதை நீ சரியா புரிஞ்சுக்கிறியா அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காதுல மட்டும் விழுந்தா அது சத்தம், கருத்துல விழுந்தாதான் அது சித்தம். எதுக்காக நான் இவ்வளவு பிடுகி போடுறேன்றத நீ போக போக புரிஞ்சுப்ப. நான் சொல்ல போற விஷயங்களை ஒரு தடவைக்கு மேல நான் சொல்ல மாட்டேன், அதையும் நீ மனசுல வச்சுக்கோ. உலகத்துல எவ்வளவோ ஜீவராசிகள், மண்புழுல இருந்து ஆரம்பிச்சு மனுஷன் வரைக்கும். இதுல மனுஷன் மட்டும்தான் 5 பூதங்களாலான உடம்ப வச்சிருக்கான். 6 அறிவுன்னு மேம்பட்டிருக்கான். இந்த கூடுதல் அறிவு 7வதான சப்தத்தால தான் வெளிப்படுது. அதாவது எண்ண கூட்டங்களால ஆனதுதான் மனசு. இந்த மனசு தான் ஆத்மா. இது வாழற வீடுதான் இந்த உடம்பு. உடம்பு பஞ்சபூதங்களால ஆனதுன்னு சொன்னேன். இதோ இந்த மரம், செடி, அங்க மேயக்கூடிய ஆடு, மாடு எல்லாமே பஞ்சபூதங்களால ஆனதுதான். இத நிலங்கிற பூதம் மட்டும்தான் வளர்க்கும். எப்பவும் 5 சேர்ந்தா அது வளரும். வளரும்னு சொல்றோம்ல, அத மாற்றம்னு சொல்லலாம். ஆமா, உயிர் உள்ள அவ்வளவும் மாறும், மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு கட்டத்துல அந்த மாற்றம் அப்படியே முடிவுக்கு வந்து 5 பூதங்களும் ஒன்னா மாறி நிற்கும். அதாவது உயிர் போன உடம்பு புதைக்கப்பட்டு மண்ணா மாற பார்க்கும். இதுதான் சுழற்சி. இதை தடுக்கவோ ஒடுக்கவோ யாராலையும் முடியாது. நான் சொன்ன விஷயங்கள்ல இருந்து உனக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருக்கும். அதாவது உடம்பு மாற்றத்துக்கு உள்ளாகி
இறுதியில மண்ணா மாறிடும். ஆனா ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது, அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, மகாத்மா காந்தியோட பிரசங்க உரை இப்பவும் கேசட்ல இருக்கு. அதை நாம கேட்க முடியுது. ஆனா அவரோட உடம்ப பாதுகாப்பா வச்சிருக்க முடியல. இந்த உலகத்துல சில உடம்புகளை மூளைகளால பதப்படுத்தியும் வச்சிருக்காங்க. ஆனா அது உள்ளபடி இருக்குமான்னு கேட்டா இருக்காது. கிட்டத்தட்ட கருவாடா தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு கூட ஒரு முடிவும் அழிவும் உண்டு. ஆனா சப்தமும் காலம் கடந்து யுகம் கடந்து வாழும். அதுக்கு அழிவே கிடையாது, வடிவமும் கிடையாது. நிறுத்தாம சாமியார் பேசிக்கிட்டே போனாரு. சகுந்தலாவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுது, கொஞ்சம் புரியல. இப்ப எதுக்காக உடம்பு ஆன்மா அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் இவர் விளக்கி சொல்லிட்டு இருக்காருன்னு தனக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டா. ஆனா அதை அவர்கிட்ட வெளிக்காட்டல. சாமியார் தொடர்ந்து பேசியபடி இருந்தாரு. அழியாதது ஆத்மா, அழியக்கூடியது உடம்பு. இத சித்தர்கள் இந்த உலகத்துல பல வகையில நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. கூடு விட்டு கூடு பாஞ்சி உடம்ப ஒரு கட்டைன்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க. சாமியோட விளக்கத்துக்கு நடுவுல பொறுமை இழந்து கையை நீட்டி போதுன்றது போல பார்த்தா, சாமி இந்த கருத்தெல்லாம் இப்ப எனக்கு எதுக்கு? என் புருஷன் நீண்ட காலம் வாழறதுக்கு நான் என்ன வழின்னு கேட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா. சாமியார் கொஞ்சம் பெருமூச்சு விட்டுட்டு அவளை பார்த்தாரு. இங்க பாருமா, நான் ஏதேதோ சொல்லல. நான் சொல்றதுலதான் உன் கணவனுடைய விஷயமும் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அவன் ஆத்மாவுக்கு இருக்கிற ஆயுட்காலம் உடம்புக்கு இல்ல. அப்படின்னா எனக்கு புரியல சாமி. இப்ப இருக்கிற உடம்புக்கு வெறும் 108 நாட்கள் தான் பலம் இருக்கும். அதன் பிறகு அந்த ஆத்மா இன்னொரு உடம்புக்குள்ள நுழையும். அங்க அதுக்கு 80 வருஷம் ஆயுள். அப்படின்னா மறுஜென்மமா? ஆமா, அதுவேதான். போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேனோ இப்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தான். அது வழக்கத்து சொல்லப்படுற விஷயம்தான். ஆனா உன் புருஷன் கஷ்டப்பட போறவன் இல்ல, சுகப்படணும். அதுக்காக தான் இந்த மறுஜென்மம். ஏன் சாமி, எல்லாருமே அவங்கவுங்க பாவ புண்ணியத்துக்கு ஏற்பதான் மறுஜென்மம் எடுக்கிறதா மதங்கள் சொல்லுது. ஆமா, ஆனா உன் ஆத்மா அடுத்த பிறப்புல எப்படிப்பட்ட உயிரா பிறக்குங்கிறத நீ செய்ய போற பாவ புண்ணியங்களை பொறுத்தது. ஆனா உன் புருஷன் விஷயம் அப்படி இல்லை, அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. சாமியார் சொல்லவும், அது ஏன் அவர் விஷயம் மட்டும் அப்படி? அத விதின்னு சொல்லலாம். உன் புருஷன் போன ஜென்மத்துல செஞ்ச வினைகளோட செயல்பாடுன்னு சொல்லலாம். இல்ல சாமி, நீங்க சொல்றது என்ன பதில்னு எனக்கு புரியல. ஒருத்தர் இந்த மண்ணில் பிறந்துட்டா அவர் எதையாவது செஞ்சு வாழ்ந்துதானே தீரணும். அப்படி அவர் செய்யற விஷயம் தானே விதியா அடுத்த ஜென்மத்துக்கான அடிப்படையா மாறுது. சகுந்தலா குறுக்க கேள்வி கேட்டா. நிச்சயமா அப்படிதான். ஆனா இதுல சில விதிவிலக்கான விஷயங்களும் நடந்துருது. அதை நான் உனக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் முயற்சி பண்றேன். ஒரு மனுஷனால ஒரே நேரத்துல ஒரு விஷயத்துலதான் ஈடுபட முடியும், ஒரு செயலை தான் செய்ய முடியும். அதற்கான விளைவும் ஒன்னாதான் இருக்கும். ஆனா இதுல விதிவிலக்காக சில விஷயங்களும் உண்டு. பரசுராமர்னு ஒரு பாத்திரம் தாயோட தலையை வெட்ட சொல்லி அப்பாவை உத்தரவு போடுறாரு. அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. சாமி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எதை சொன்னாலும் நேரடியாவே நீங்க பதில் சொல்லுங்க. நேரதாமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்றது பழமொழி. அதே நேரம் தாயில் சிறந்த கோயிலும் இல்லைன்றதும் பழமொழி. அப்படித்தானே? ஆமா சாமி, நிச்சயமா. இங்க பரசுராமோட நிலையை நினைச்சு பாரு. அப்பா பேச்சை கேட்டு தாயை வெட்டினா அது பாவம், கேட்காம போனா அப்பா சொல்ல தட்டிட்டான்னு பாவம். அவருக்கு அப்படி ஒரு சோதனை. நீங்க எனக்கு நேராவே விளக்குங்களேன். நேராதான் விளக்கிட்டு இருக்கேன். பரசுராமர் இருந்த இந்த இக்கட்டான தருணத்துல ஒரு முடிவுக்கு வந்து அப்பா பேச்சை கேட்டு அம்மா தலையை வெட்டிடுறாரு. அதனால அப்பா சந்தோஷப்பட்டு நீ தான் என்னுடைய உத்தமமான பிள்ளை அப்படின்னு பாராட்டவும் செஞ்சாரு. சந்தோஷத்துல உனக்கு என்ன வரம் கேளு அப்படின்னு அப்பா கேட்கவும், என்னால கொல்லப்பட்ட என் தாய்க்கு உயிர் வரணும் அப்படின்னு வரம் கேட்கிறாரு. சாமியார் சொல்லிட்டு சகுந்தலா உற்று பார்த்தாரு. இந்த கதைக்கும் என் புருஷன் சாவுக்கும் என்ன சாமி சம்பந்தம்? விசும்பலோட கேட்க ஆரம்பிச்சுட்டா. என்னம்மா, உனக்கு இன்னுமா புரியல? இல்ல சாமி, புரியல. போற உயிர் போய் தான் தீரும். அதே மாதிரிதான் பரசுராமனோட தாயோட உயிரும் போச்சு. விதிவிலக்கா அதே உயிர் திரும்பவும் வந்துச்சு. அதே நேரம் பரசுராமரும் அப்பாவோட சொல்ல காப்பாத்தினாரு, தாயோட உயிரையும் காப்பாத்தி ஒரே கல்லுல 2 மாங்காயையும் அடிச்சிட்டாரு. நீங்க சொல்றத பார்த்தா என் புருஷனோட உயிர் போயிட்டு மறுபடியும் திரும்ப வந்துரும்னு சொல்றீங்களா? சாமியார் மௌனமா சகுந்தலாவை விரிச்சு பார்த்தாரு. என்ன சாமி இப்படி பாக்குறீங்க? சொல்லுங்க, என் புருஷன் எந்த வகையிலாவது உயிரோட இருந்தா எனக்கு போதும். இத பாருமா, இத நீயே ஒத்துக்குவ.
இப்போதைக்கு இந்த தகவல்கள் உனக்கு போதுமானது, நீ புறப்படு. சாமியார் கையை காட்டினாரு. என்னதான் சாமியார் நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருந்தாலும் சகுந்தலாவுக்கு என்னவோ ஏமாற்றம் தான் அதிகமா இருந்துச்சு. இவர் சொன்ன கதையை என் புருஷ விஷயத்துல எப்படி பொருத்தி பார்க்கறது அப்படின்னு அவளால புரிஞ்சிக்கவே முடியல. சோர்ந்த நிலையில அங்கிருந்து கிளம்பி படகுத்துறைக்கு போற பாதைக்கு வந்து சேர்ந்தா. அங்க சந்திரசேகர் வழியில காத்துக்கிட்டு இருந்தாரு. எதுவுமே கேட்கறதுக்கு முன்னாடி போலாமா அப்படின்னு கேட்கவும் அவளும் பதிலே சொல்லாம நடக்க ஆரம்பிச்சா. 2 பேரும் படகுத்துறைக்கு வந்து சேர்ந்தாங்க. படகுக்காரன் அங்க காத்துக்கிட்டு இருந்தான். 2 பேரும் படகுல ஏறிக்கவும் படகு புறப்பட்டுச்சு. வழியில படகு நீரை கிழிக்கக்கூடிய சப்தத்தை தவிர வேற எந்த சப்தமும் கேட்கல. கொஞ்சம் தொலைவில் முதல்ல ஒண்ணு மட்டும் முதுக காட்டிட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ள போய் புகுந்துக்குச்சு. சந்திரசேகர் மேல சகுந்தலா அப்படின்னு கூப்பிட்டாரு. அவளும் ஏறிட்டு பார்த்தா, சாமி என்ன சொல்லியிருந்தாலும் சரி, நீ தைரியமா இரு. ராம்நாத் சஞ்சலம் இல்லாம அவன் போக்குல போய்கிட்டு இருக்கான். உன் வருத்தத்தை அவன் உணர்ந்துட்டானா அதுக்காக ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிருவான். அதனால நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரியாவது செயற்கைத்தனமா நடி. ஏனா அப்படின்னு சொல்ல வாயெடுத்தவரு மேற்கொண்டு சொல்ல முடியாம அதோட நிறுத்திக்கிட்டாரு. இந்த வார்த்தைகளை கேட்டதும் சகுந்தலா விழிகள்ல இருந்து கண்ணீர் தார தாரையா வழி ஆரம்பிச்சிருச்சு. அத்தியாயம் 8. 1 மாசம் ஓடியே போயிருச்சு. ராம்நாத் கிட்டத்தட்ட பானதீர்த்த மலை சம்பவத்தை மறந்தே போயிட்டாரு. பரபரப்பான வேலைபளு, அதன் காரணமா வெளியூர் பயணம் அப்படின்னு பிஸியா இருந்தாரு. அவருடைய பையன் சேகர் கல்லூரி படிப்புல ரொம்ப கவனமா இருந்தான். ஆனா பாவம் சகுந்தலா தான். அவ வரையில நாள்காட்டி கிழிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு நாளும் அவருடைய இதயத்தையும் அது கிழிச்சுக்கிட்டு இருந்தது. ராம்நாத் இருக்கும் போது தன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்தாம தனக்குள்ளேயே அடக்கிக்கிட்டா. தனியே போய் அழவும் செஞ்சா. இடையிடையே சாமியா சொன்னதெல்லாம் பொய்யா போகணும், எல்லாமே வெறும் கற்பனை தான், தவறா சொல்லப்பட்டது அப்படின்னு மாறியும் போகணும்னு வேண்டாத தெய்வங்களை எல்லாம் வேண்டிக்கவும் செஞ்சா. ஒரு நாள் அலுவலகத்துல மும்முரமா வியாபார சம்பந்தமான கடிதங்களை பார்த்து பதில் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ராம்நாத். அந்த சமயம் இதய பாகத்துல எலி தன்னுடைய பற்களால கடிக்கிற மாதிரியான ஒரு வலி. முகத்திலையும் முத்து முத்தா வேர்க்க தொடங்கிருச்சு. ஏசி அறையில உடம்பு வியர்த்தா அது இதயத்துல ஏற்பட போற திணறலுக்கான அறிகுறி. படித்தவரான ராம்நாத்துக்கு இது தெரியாமலாம் இல்ல. அந்த வழி மாரடைப்போட அறிகுறி தான் அப்படின்னு அவர் உணர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதயம் கத்தியால நறுக்கப்படுற மாதிரி வலி படு வேகமா பரவி அவருடைய முகத்தை கோணவும் செஞ்சுது. அப்படியே ராம்நாத் சுருண்டு விழுந்தாரு. சுதாரிச்சு எழுந்து தட்டு தடு மாதிரி நடந்து போய் தொலைபேசியை தொட்டாரு. மூளை செல்களை எல்லாத்தையும் ரொம்பவே கடினமா செயல்படுத்தி டாக்டருடைய தொலைபேசி என்ன ஞாபகப்படுத்தினாரு. தன்னால முடிஞ்ச வரைக்கும் எண்களை வேகமா தட்டவும் செஞ்சாரு. அதன் பிறகு சரியா 36 நிமிடங்கள் அப்படியே தரையில மரவட்டா போல சுருண்டும் கிடந்தாரு. டாக்டர் தேடி வந்து அவரை தொட்ட போதும் கூட ராம்நாத்துக்கு சுய நினைவே இல்லை. டாக்டருக்கு அப்போதே ராம்நாத்தோட நிலைமை புரிஞ்சு போச்சு. அதே சமயம் படகு துறையில நீர்வெளி மேல காற்று கோடு போட்ட மாதிரி விளையாடிக்கிட்டு இருந்தது. குட்டி குட்டியா 1 ஜான் உயர அலைகள் ஓடி வந்து மடிந்தும் போச்சு. பானதீர்த்த அருவியிலையும் அசாத்தியமான நீர் பெருக்கு. அணையோட நீர் மட்டம் ரொம்ப வேகமா உயர்ந்துருச்சு. அந்த நீர்க்கூட்டத்தை கிழிச்சபடி வந்தான் படகுக்காரன். கரையை தொட்டதும் எதிரில் ஒரு உருவம். அதை பார்த்தவன் ஆச்சரியத்தை கண்ணுல காட்டினான். சார் நீங்களா அப்படின்னு உதடு 2 முணுமுணுக்க ஆரம்பிச்சது. அவன் அப்படி கேட்டது ராம்நாத்தை தான். முகத்துல 30 நாள் தாடி, கண்ணை சுற்றிலும் கருவட்டம். அவர் உடையில கூட அழுக்கு தெரிஞ்சது. என்ன சார் கோணம் இது? போன தடவை உங்களை பார்த்தப்போ சும்மா ஜம்முன்னு ராஜா மாதிரி வந்தீங்க, ஆனா இப்படி வந்திருக்கீங்களே அப்படின்னு அவன் கேட்கவும் அதுக்கு அவர் பதிலே சொல்லாம மௌனமா படகுல ஏறினாரு. சார் எங்க சார் போகணும்? சாமியாரை பார்க்கவா? ராம்நாத் பதில் சொல்லல. ஆனா ராம்நாத் கிட்ட இருந்து ஒரு ஆமோதிப்பு பாவனை மட்டும் வெளிப்பட்டுச்சு. சாமியார் கூட கேட்டாரு, சார் இப்பதான் அருவிக்கரை கிட்ட அவரை பார்த்தேன், நீங்க வருவீங்கன்னு அவர் சொன்னாரு. ராம்நாத்தோட முகம் அதை கேட்டு ஆச்சரியத்தை வெளிப்படுத்துச்சு. அப்படியே படகும் புறப்பட்டது. ராம்நாத் நீர்வழியை பார்த்தபடி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவருடைய மௌனம் படகுக்காரனை என்னவோ செஞ்சுது. இந்த முறை வழக்கத்துக்கு மாறா படகு உரசிக்கிட்டு ஒரு முதல்ல வந்துட்டு போச்சு. கிட்டத்தட்ட ராம்நாத் உட்கார்ந்துருக்க கூடிய இடத்துக்கு பக்கத்துல வந்து உரசிட்டு போன மாதிரி இருந்துச்சு.
அடுத்த முறை வாயை பிளந்து காட்டிட்டு போயிருச்சு. ஆனா ராம்நாத் கிட்ட மட்டும் எந்த திகைப்பும் இல்ல. படகுக்காரன் தான் ரொம்பவே பயந்து இருந்தான். சார், நடுவில் வந்து உட்காந்துக்கோங்களேன் அப்படின்னு சொன்னான். ராம்நாத் துளி கூட அதை பத்தி கவலைப்படவே இல்லை. அவ்வளவு விரக்தி அவர்கிட்ட இருந்துச்சு. படகு பயணிச்சபடி இருந்தது. இறுதியா அது பானதீர்த்த கரையை அடைஞ்சப்போ அங்க ஒரு பெரிய பாறை மேல சாமியார் விடவிடன்னு வீசக்கூடிய காற்றுல அவருடைய தாடியும் தலைமுடியும் காற்றுல வேகமா பறந்தபடி இருந்துச்சு. கருவறைக்கு மேல சாம நிக்கிற மாதிரி அவருடைய தோற்றம் தெரிஞ்சது. ராம்நாத்துக்கு கூட அவரு கடவுளாதான் தெரிஞ்சாரு. அவரை பார்த்தபடியே படகை விட்டு இறங்கினாரு. கும்பிட்டபடி முன்னேறவும் செஞ்சாரு. இவர் நெருங்கவும் சாமியார் கிட்ட ஒரு புன்னகை. அந்த புன்னகையோட பொருளை மொழிபெயர்க்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுல ஏராளமான உட்பொருட்கள் தெரிஞ்சது. நெருங்கி போனவரு சாமி அப்படின்னு கூப்பிட்டாரு. வாப்பா, நீ இன்னைக்கு வருவன்னு எனக்கு தெரியும். எப்படி சாமி தெரியும்? இது என்ன கேள்வி? உன்னுடைய பூர்வ ஜென்மம், இந்த ஜென்மம், நீ எடுக்க போற அடுத்த ஜென்மம் வரைக்கும் எல்லாத்தையும் கணக்கு போட்டு தெரிஞ்சு வச்சிருக்கவன்னா அப்படிப்பட்ட எனக்கு இன்னைக்கு நீ பார்க்க வருவன்றது தெரியாதா என்ன? உண்மைதான் சாமி, எனக்கு தான் உங்க மதிப்பு தெரியாம போயிருச்சு. சாமியார்கள்னாலே ஏமாத்து பேர் வழின்னு நான் நினைச்சதால உங்களையும் சரியா புரிஞ்சிக்காம போயிட்டேன். ராம்நாத் தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தினாரு. அதுல ஒன்னும் தப்பு இல்ல. எப்ப எது நடக்கணுமோ அப்பதான் அது நடக்கும். இது உலக நியதி. அதை மாத்ததான் யாராலையுமே முடியாதே. சாமி, 3 காலத்தையும் உணர்ந்தவர் நீங்க. உங்களால எதையும் மாத்த முடியாதுன்னு சொல்றதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுதான்ப்பா உண்மை. இந்த பிரபஞ்சத்தை படைச்ச ஆதிசக்தியை கூட தன்னைத்தானே சில கட்டுப்பாடுகளுக்கு உட்படுத்திக்கிட்டவ தான். ஒரு தொழிற்சாலையை கட்டி அதுல வேலையாட்களை போட்டு உற்பத்தியை தொடங்குற ஒரு முதலாளி அந்த தொழிலாளிக்குன்னு சில விதிமுறைகளையும் உருவாக்கி தானே வச்சிருப்பாரு. அதுல ஒண்ணு காலம் தவறாம வேலைக்கு வர்றது. விதிமுறையை உருவாக்கின அவரும் காலம் தவறாம வேலைக்கு வந்தாதானே வேலைக்காரங்களுக்கும் அது ஒரு முன்னுதாரணமா இருக்கும். வாஸ்தவம் தான் சாமி. விதியை உருவாக்குற நபரே அதை பின்பற்றும் போதுதான் அந்த விதிக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். எனக்கு இப்ப எவ்வளவோ விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் 108 நாட்கள்ல இறக்க போறேன்னு நீங்க முன்ன சொன்னப்போ ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்றதா நினைச்சேன். இப்பதான் அது எவ்வளவு பெரிய உண்மைன்னு எனக்கு தெரியுது. திடீர்னு வந்த மாரடைப்பு, அதை வச்சு டாக்டர் எனக்கு பண்ணின ஆலோசனை, இது எல்லாமே எதுவுமே நம்ம கையில இல்லைங்கிறத எனக்கு புரிய வச்சிருச்சு. மெல்ல நடந்தபடி ராம்நாத் பேசுறத சாமியாரும் கேட்டபடியே நடந்தாரு. சாமி, ஒரு சந்தேகம். எனக்கு மட்டும் என் சாவு பத்தி ஏன் முன்னாலே தெரிய வந்துச்சு? கேட்க வேண்டிய அந்த கேள்விய கேட்கவும் செஞ்சாரு. சாமியாரும் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. உன் நாடியில வந்த தகவல் படி நான் சொல்றேன். 108வது நாள் பிரியக்கூடிய உன்னோட உயிர் அப்பவே ஒரு 3ஆம் மாச கருவா இருக்கக்கூடிய பார்கவின்ற பொண்ணோட கர்ப்பத்துல உள்ள பிண்ட உயிரா போய் சேரும். அதன் பிறகு அந்த பொண்ணுக்கு மகனா நீ பிறப்ப. இந்த ஜென்மத்துல எந்த தேதியில, எந்த நிமிடத்துல, எந்த நொடியில நீ பிறந்தியோ அதே தேதி அதே நொடிதான் உன்னோட அடுத்த பிறப்போட கால நேரமும். அதுவே நீ மறுஜென்மம் எடுத்தன்றதுக்கு ஒரு சாட்சியா மாறிடும். பாவம் பார்கவி, அவளோட கர்மம் அவளை காதலிச்சு கர்ப்பமாக்கியவன் இப்ப உயிரோட இல்ல. ஒரு விபத்துல அவன் இறந்து போயிட்டான். அவனால பிண்டமும் ஒன்னால உயிரும் பார்கவிக்கு கிடைக்கணும்ன்றது ஒரு கணக்கு. இந்த பூமியில நம்ம எங்க பிறக்கிறோம், அப்புறம் யாருக்கு மகனா மகளா பிறக்கிறோம், அதுக்கு பிறகு எந்த நாள்ல எந்த நட்சத்திரத்துல அடிப்படையில பிறக்கிறோன்ற எல்லாமே ஒரு கணக்கு தான். அந்த கணக்கு அடிப்படையில நாம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் உன் கணக்குப்படி நீ பார்கவிக்கு மகனா பிறக்கணும். பிறக்கவும் போற. ஒரு உயிர் ஒரு உடம்புல இருந்து பிரிஞ்சு இன்னொரு உடம்புக்கு எப்படி போகுதுன்ற போக்க சாமியார் சொல்றதை கேட்டதும் பிரமிப்போட பார்த்துக்கிட்டு இருந்தாரு ராம்நாத். என்னப்பா, பிண்டம், உயிர், கணக்கு, அது இதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா என்ன? ஆமா சாமி, அது மட்டும் இல்ல, இது எனக்கு மட்டும் ஏன் தெரிய வரணும்? ராம்நாத் கேட்டதும் சாமியார் பதில் சொல்லல. இந்த கேள்வி அவரையே சிந்திக்கவும் வச்சிருச்சு. என்ன சாமி யோசிக்கிறீங்க? இந்த உலகத்துல தினசரி 100 பேர் பிறக்கிறாங்க, 100 பேர் சாகுறாங்க. அவங்களும் பாவ புண்ணியம் செய்யாம இல்லையே. உங்க கணக்குப்படி அவங்களுக்கு மறுஜென்மம் இருக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஒரு பார்கவி மாதிரி அவங்களுக்கு ஒரு பார்வதி, பத்மினின்னு தாய்மார்களும் இந்த பூமியில இருக்கலாம். எல்லாருக்குமா அவங்க சாவும் அடுத்த ஜென்மம் பத்தியும் தெரிய வருது? நல்ல கேள்விதான். இதுக்கு பதில காலம்தான் சொல்ல முடியும். நான் யூகமா ஒரு பதிலையும் சொல்ல விரும்பவே இல்லை. என்ன சாமி, இப்படி சொன்னா எப்படி? ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய மரண தேதி முன்னாடியே தெரிய வந்தா அவன் எவ்வளவு சித்திரவதைப்படுவான்னு உங்களுக்கு தெரியாதா? நல்லாவே தெரியும்பா.
ஒருவேளை நீ இந்த மரண அழுத்தத்தை கொஞ்ச நாளாவது அனுபவிக்கணுன்றது உன்னோட விதியா கூட இருக்கலாம். விதி, நீங்க சொல்றதான் சரி நான் நினைக்கிறேன். அதுவும் ஒரு காரணமா இருக்க முடியும். அதே நேரம் முன்கூட்டியே தெரிய வந்தது ஏன்ற காரணத்தையும் நான் சாகிறதுக்குள்ள நிச்சயம் கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். உங்களை சந்திக்க வந்ததால ஒரு பாதி குழப்பம் எனக்கு நீங்கிருச்சு, மறுபாதி மட்டும் அப்படியே இருக்கு. அதுவும் நிச்சயம் போக போக நீங்கிடும்பா சாமியார் சொன்னாரு. நான் இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாட்கள் தான். அதுக்கான காரணம் என்னன்றத நான் தேட போறேன். அதுக்கு முந்தி பார்கவின்ற அந்த தாயை நான் பார்க்க முடியுமா? தாராளமா. அந்த பார்கவி எங்க இருக்கா, எப்படி இருக்கிறான்னு விவரங்கள் நாடியிலேயே ஒரு பாட்டாவே இருக்கு. அதை சொல்லவா? சொல்லுங்க சாமி, நான் குறிச்சிக்கிறேன். பாறைக்கு மேல உட்கார்ந்த சாமியார் அந்த பாடலை மனப்பாடமா ஒப்பிக்க தொடங்கினாரு. மங்கையவள் தேசம் அது பரசுராம தேசம், மாதவனின் அத்தன் அவன், மாதவனின் நாமம் நங்கையவள் இல்லருகே நீர் விளங்கும் கூடம், நீர் விளக்கு கூடும் அதும் நீர்மேல புழுவாகும், நீர்மேல புழுவாதும் தலை நின்று செறியதின் கிழக்கு திசையாகும். சாமியார் பாடி முடிச்சு அவருடைய பொருளை சொல்ல தயாரானாரு. மங்கையவள் தேசம் அது பரசுராம தேசம்னா கேரளான்னு பொருள். மாதவனின் அத்தன்னா அப்பா, அப்பாவோட பேரு மாதவன். நங்கை இல்லருகே நீர் விளக்கு கூடம்னா வீட்டுக்கு பக்கத்துல குளம் இருக்குன்னு அர்த்தம். அந்த குளத்தோட பேர் கூட நெருமேல புழுவான குளம். தலைசேரிங்கிற ஊர்ல கிழக்கு திசையில இருக்கிறாரு. இது கேட்டதும் ராம்நாத் ஆச்சரியப்பட்டு போனாரு. சாமி, இது போதும் சாமி. தலைச்சேரி எனக்கு பழக்கமான ஊர் தான். வியாபார விஷயமா பல தடவை நான் அங்க போயிருக்கேன். அங்க இந்த இடத்த கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையா இருக்காது. ராம்நாத் வேகமா சொல்லவும், ஆமாப்பா, உனக்கு இனி எதுவுமே பிரச்சனையா இருக்காது. 108வது நாளோட இறுதி நிமிடம் வரைக்கும் நீ இந்த பூமியில உயிர் வாழ்வ. அது வரைக்கும் உன் மேல ரயிலே ஏறினாலும் நீ எப்படியும் பழிச்சுப்ப. அது மட்டும் இல்ல, உனக்கு இந்த மரண ரகசியத்தை சொன்ன இந்த காலம் உன்னை தொடர்ந்து கைய பிடிச்சு ஒவ்வொரு இடமா கூட்டிட்டும் போகும். அப்படி நீ போகும்போது உனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கான விடையும் தானா உனக்கு தெரிய வரும். சாமியார் கைகளை உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணியபடியே சொல்லியும் முடிச்சாரு. அப்ப நான் புறப்பட்டுமா சாமி? ராம்நாத் கேட்டுட்டு கைகளை கூப்பினாரு. சாமியார் முகத்துல மாறாத அதே புன்னகை. ராம்நாத் திரும்பி நடக்க தொடங்கினாரு. படகு துறையில படகுக்காரன் காத்துக்கிட்டு இருந்தான். ராம்நாத் முகத்துல ஒரு புதிய தெம்பையும் அவன் பார்த்தான். படகுல ஏறினதும் படக கிளப்பினான். சார், சாமியாரை பார்த்த பிறகு உங்க முகத்துல ஒரு தெளிவு வந்துருச்சு சார் அப்படின்னு சொன்னான். ராம்நாத் மறுக்காதபடி அவனை பார்த்தாரு. படகு நல்ல வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. நீரை கிழிச்சபடி படகு பறந்து போச்சுன்னு தான் சொல்லணும். பால் பொங்கி வழியிறது போல நீரலை 2 பக்கத்துலயும் பொங்கி வழிஞ்சு போயிட்டு இருந்தது. திடீர்னு அந்த போக்குல ஒரு தடுமாற்றம். கொஞ்சம் திணறி படகு பிறகு மறுபடியும் வேகம் எடுத்துச்சு. சரியா கரைக்கு 100 அடி தூரத்துல திரும்பும் போது தேங்கிய படகு அப்படியே நின்று போச்சு. இன்ஜின்ல இருந்து நீர்க்குமிழிகள் வெளிப்படக்கூடிய சப்தம் கேட்டுச்சு. அதே சமயம் படகுக்குள்ளேயும் நீர் புக ஆரம்பிச்சது. படகுல ஒரு விரிசல். என்ஜினும் செயலிழந்து போச்சு. படகுக்காரன் பதைப்பதைப்போட கத்த ஆரம்பிச்சுட்டான். சார், படகுல விரிசல் வந்துருச்சு. 5 நிமிஷத்துல தண்ணி முழுசும் உள்ள வந்துடும். பிறகு படகு முழுசா மூழ்கிடும். நல்ல வேலை, அதோ 100 அடி தூரத்துலதான் கரை இருக்கு. உங்களுக்கு நீச்சல் தெரியுமா சார் அப்படின்னு கேட்கவும் தெரியாதுன்னு சொன்னாரு ராம்நாத். என்ன சார் இது சோதனை அப்படின்னு படகுக்காரன் தொடர்ந்து பரிதவிக்க ஆரம்பிச்சுட்டான். படகுக்குள்ள பாதி அளவுக்கு நீர் புகுந்துருச்சு. ராம்நாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவம் மரண சாட்சி அப்படின்னு தோணுச்சு. நிச்சயமா தனக்கு இந்த இடத்துல எந்த விபரீதமும் ஏற்படாது அப்படின்னு அவர் நம்பினாரு. பதற்றமே இல்லாம படகுக்காரனை பார்த்தாரு. அவங்கிட்ட சட்டுன்னு ஒரு எண்ணம். சார் இருங்க, நான் குதிச்சு கரைக்கு போய் அங்க இருக்க ஒரு படகோட வேகமா வரேன். அது வரைக்கும் தைரியமா படகுலே இருங்க. அது வரைக்கும் பாருங்க, அது பிளாஸ்டிக் பேரல் தான். அது தண்ணியில மிதக்கும். நீங்க அதை பிடிச்சுக்கிட்டா கூட போதும், முழுக மாட்டீங்க அப்படின்னு வழியையும் சொல்லிட்டு படகுல இருந்து ஒரே தாவல நீர்வெளியில பாஞ்சான். அதே சமயம் பக்கவாட்டுல முதலையோட முதுகு ஒண்ணு தெரிஞ்சது. ராம்நாத்துக்கு பகீர்னு இருந்துச்சு. அடுத்த சில நொடிகள்லயே நீந்த ஆரம்பிச்ச அந்த முதலை அவனை நோக்கி வேகமா பாஞ்சு வந்தது. அவனும் அதை பார்த்துட்டான். பதறியும் போனான். நீர்வெளி மேல கத்த கூட அவனுக்கு திராணியே இல்ல. முதலையும் அவனை நோக்கி ஒரே பாய்ச்சல்ல பாஞ்சது. அவனுடைய வயிற்று பகுதியை தன்னுடைய பிளந்த வாய்க்குள்ள அடக்கவும் செஞ்சது. அவன் வீறிட்டு அலறவும் செஞ்சான். அப்படியே தண்ணியோட அடி ஆழத்துக்கு அவனை இழுத்துட்டு போக ஆரம்பிச்சது அந்த முதலை.
வெறும் சில நொடிகள் தான். நீர்வெளி மேல இப்ப எந்த சலனமும் இல்ல. ஒரு உயிர் கோரமா பிரிஞ்சதுக்கான எந்த தடயமும் அங்க இல்ல. ஒரே நிசப்தம். படகும் முற்றுமா மூழ்க ஆரம்பிச்சது. அவன் சொன்னது போலவே அந்த பிளாஸ்டிக் பேரலையும் கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. அந்த பேரலும் அவரை சுமக்க ஆரம்பிச்சது. அவருக்கு உதவுற மாதிரி பலத்த காற்று வீசவும் அந்த பேரல் அப்படியே படகு போல கரையை நோக்கி தானா நகரவும் செஞ்சது. கரையில நின்று கண் கொட்டாம பார்த்துட்டு இருந்த சிலர் ராம்நாத் நெருங்கி வரவும் கைகளை நீட்டி அவரை கரைக்கு இழுத்தும் போட்டாங்க. எல்லார் முகத்திலையும் ஒரு விதமான பீதி, பயம், பரிதாபம். ஆனா ராம்நாத் கிட்ட ஒரு வெளிச்சம். மரணம் எப்ப நேருன்னு தெரியாதவங்களுக்கு மத்தியில தனக்கு மட்டும் மரணம் முன்கூட்டியே தெரிய வந்திருக்குதுன்னா நிச்சயம் இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதுதான் அந்த வெளிச்சத்துக்கான காரணம். ஞான நிலையை அடைஞ்சிருந்த அவருடைய மனசோட அந்த நீர்வெளிய பார்த்தாரு. பாவம் அந்த படகுக்காரன் அந்த முதலையோட பசிக்காகவே தன்னை எத்தனை வருஷமா வளர்த்திருக்கான் அப்படின்னு யோசிச்சபடியே கரையோட மேட்டு பகுதி நோக்கி போக ஆரம்பிச்சாரு. அத்தியாயம் 9. தலைச்சேரி. கேரளாவோட கடற்கரை நகரங்கள்ல அதுவும் ஒண்ணு. அரபிக்கடலுடைய ஒரு பகுதி தலைச்சேரிக்குள்ளதான் அலை வீசி கிடக்குது. காலிக்கட் அப்படின்னு சொல்லக்கூடிய கள்ளிக்கோட்டை அடுத்து வரக்கூடிய நகரமான தலைச்சேரியோட ரயில் நிலையத்துல மங்களூர் மெயில்ல இருந்து இறங்கினாரு ராம்நாத். புதுசா ஒரு ரத்தம் தனக்குள்ள ஊற்றெடுக்கிற மாதிரியான உணர்வு அவருக்குள்ள இருந்துச்சு. ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தாரு. ஆட்டோக்காரங்களாம் நிறைய பேர் காத்து கிடந்தாங்க. தாடியும் மீசையுமா இருந்த ஒரு யோகி போல தெரிஞ்ச ராம்நாத்தை அவங்க ரொம்பவே வியப்பா பார்த்தாங்க. கோட்டும் சூட்டுமா மிடுக்கா அவரை பார்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு அவருடைய இந்த கோலம் ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு வியப்பையும் ஏற்படுத்துச்சு. எப்பவும் ஒரு குறிப்பிட்ட நபருடைய ஆட்டோவிலே ஏறி பஜார்ல இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான லாட்ஜில் தான் ரூம் போட்டு தங்குவாரு. அந்த ஆட்டோக்காரனுக்கு ராம்நாத் அடையாளம் தெரியல. அவரா தேடி போய் அவன் முன்னாடி நின்னாரு. கூர்ந்து பார்த்ததும் அடையாளம் கண்டுகிட்டு சாரே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனா அவன். பிறகு அவருடைய கையில இருந்த சூட்கேஸை வாங்கி ஆட்டோல போட்டுக்கிட்டு வழியில எந்த சாரே இது எந்த கோலம், சபரிமலை சாமி ஆயோ அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஒரு சிரிப்பை மட்டும் சிரிச்சாரு. சாதாரணமா சகஜமா பேசுவாரு. அவருக்கு கேரளாவை ரொம்பவே பிடிக்கும். இதமான தட்பவெப்பநிலை, பசுமையான சூழல், எளிமையான வேட்டி சட்டை அணிஞ்ச மக்கள், திருமண பக்கமெல்லாம் நேந்திர பழமும் பச்சை காய்கறிகளும் குவிஞ்சு கிடக்கக்கூடிய கடைகள். அது ஒரு ரட்சிக்கப்பட்ட தேசமா தான் அவருக்கு எப்பவுமே தோணும். அப்போல்லாம் அந்த ஆட்டோக்காரங்கிட்ட பிறந்தா இந்த ஊர்ல பிறக்கணும், என்ன ஒரு அழகு அப்படின்னு ரொம்பவே வியந்து பேசுவாரு. இன்னும் சில நாட்கள்ல அது உண்மையாவே நடக்க போறது நினைச்சு கொஞ்சம் அவருக்கு சிலிர்ப்பா தான் இருந்தது. அந்த நொடியில தன்னுடைய மனைவி சகுந்தலா, மகன் சேகர் எல்லாரையுமே மறந்திருந்தாரு. ஆட்டோ டிரைவரே அதிசயப்பட்டு போனா. லாட்ஜில் இறக்க விட்டுட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு மீதி சில்லறை தர போனவங்கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவன் அதையும் அடுத்த ஆச்சரியமா எடுத்துக்கிட்டான். லாட்ஜில் ஏசி அறையில தன்னை அடைச்சிக்கிட்டாரு. போன்ல அந்த ஊரை சேர்ந்த தாமஸ் அப்படின்றவரை தன்னை பார்க்க வரவும் சொன்னாரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தாமஸ் தொழில் நிமித்தமா உதவி செய்யக்கூடிய ஒரு ஏஜென்ட். தாமஸும் அடுத்த அரை மணி நேரத்துல அங்க வந்து சேர்ந்தாரு. அவரும் ராம்நாத்தை பார்த்துட்டு எந்த சாரே எந்த இது திடீர் விசிட் அப்படின்னு கொடைய மடக்கிக்கிட்டு அக்குள்ள வச்சபடி கேட்டாரு. தாமஸ், ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப தனிப்பட்ட விஷயமும் கூட. எந்த சாரே இது எந்த கோலம், ஏதேனும் பிரச்சனையோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு இப்ப இந்த தலைச்சேரியில நெடுமேல புழா கிட்ட இருக்கக்கூடிய மாதவன் அப்படின்றவரை பார்க்கணும். நெடுமேல புழா அவட மாதவனோ? தாமஸ் யோசிக்காமோ, ஆமா, அவருக்கு பார்கவின்னு ஒரு பொண்ணு கூட இருக்கா, எனக்கு அறியல, அவட போய் சோதிச்சா மதி அப்படின்னு சொன்ன தாமஸ் கொஞ்சம் யோசிச்சுட்டு, அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல, எங்கில் மாதவன் நோக்க காரணம் அப்படின்னு கேட்கவும், அதை நான் பிறகு சொல்றேன், அவரை நான் பார்க்கணும், அவரோட தனியா கொஞ்சம் மனம் விட்டு பேசணும், பிசினஸ் மேட்டரோ அப்படிதான் வச்சுக்கோயேன். சரி, நான் போய் ஆயனை நோக்கி பறஞ்சிட்டு வரான் சொன்ன அடுத்த வினாடியே தாமஸ் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. ராம்நாத்துக்கு பரபரப்பா இருந்துச்சு. பாட்டுல வந்த மாதிரியே மாதவன் அப்படின்றவர் அங்க இருப்பாரா, அவரை சந்திக்க முடியுமா அப்படின்ற சந்தேகம்லாம் அவருக்குள்ள எழ ஆரம்பிச்சது. அடுத்த அரை மணி நேரத்துல தாமஸ் அங்கிருந்து போன் பண்ணாரு. சாரே, என்னையா, நான் அந்த மாதவன் நாயரை கண்டு. ஓ, அவர் இருக்காரா? அவர் பொண்ணு பார்கவி பெண்குட்டியும் உண்டு, பட்சே நான் நோக்கிட்டில்ல. அப்படியா? ஒருத்தர் இருந்தா அதுவே போதும் எனக்கு
அப்படின்ற பதிலோட ராம்நாத் முத்து முத்தா பூத்திருந்த வேர்வைய தொடச்சு விட்டுக்கிட்டாரு. சாரே, மாதவன் நாயர் எனக்கு கூட்டுக்காரன், ஐ மீன் பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. ஓ, ரொம்ப சௌகரியமா போச்சு. தாங்கள் இவ்விடம் வந்தெங்கில் நான் பரஸ்பரம் அறிமுகம் செய்யும். இதோ இப்பவே ஆட்டோ பிடிச்சு வரேன். ஆட்டோக்காரங்கிட்ட அட்ரஸ் என்னன்னு சொல்லணும். நெடுமேல புழான்னு பறஞ்சா மதி. புழாவுக்கு வலப்பக்கத்துல மாதவன் நாயர் வீடு, ஞானவடம் நிற்கும் அப்படின்னு சொல்லவும், நல்லது, நான் இப்பவே கிளம்புறேன். ராம்நாத் பரபரப்போல தயாரானாரு. வேகமா குளிச்சு முடிச்சாரு. நெற்றியில விபூதியையும் பூசிக்கிட்டாரு. வேட்டி ஜிப்பாவுக்கு மாறினாரு. ஹோட்டலை விட்டு வெளியே வந்தவரு ஒரு ஆட்டோ பிடிச்சு ஏறி அமர்ந்து நெடுமேல புழா அப்படின்னு சொன்னாரு. ஆட்டோவும் பறக்க தொடங்குச்சு. தாமஸ் சொன்னபடியே மாதவன் நாயர் வீட்டுக்கு வெளியில தான் தாமஸ் நின்றுட்டு இருந்தாரு. ராம்நாத் வரவும் தயாரானாரு. ராம்நாத் தன்னுடைய அடுத்த ஜென்ம சூழல்ல ஒரு அதிசய காட்சி போல பார்க்க தொடங்கினாரு. நெடுமேல புழா ஒரு ஆழமான ஆறு. கொஞ்ச தூரம் ஓடி அரபிக்கடல்ல கலந்தபடி இருந்தது. இடையில ரயில்வே பாலம் ஒண்ணு. அதுக்கு மேல கேரளா எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரம் நோக்கி வேகமா போய்கிட்டு இருந்தது. பெட்டி பெட்டியா இரும்பு வீடுகள் விரைந்து செல்லக்கூடிய விதம் பாக்கிறதுக்கே தனி அழகா தெரிஞ்சது. சாரே, வரணும் அப்படின்னு சொல்லியபடியே ராம்நாத்தோட கைய பிடிச்சு இழுத்தபடி போனாரு. அது ஒரு சின்ன ஓட்டு வீடு. சுற்றிலும் சுமாரான இடம். அதுல வாட்ட சாட்டமா பலாமரங்கள். அது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தபடி நடந்து போனாரு ராம்நாத். வீட்டு வாசல் முகப்புல வயதான பெண்மணி நெற்றியில சந்தன பொட்டோட ராம்நாத்தை வியப்பா பார்த்தா. அவளுக்கு பின்னாடி இடுப்பு வேட்டியும் திறந்த மார்புமா மாதவன் நாயர். நொறுங்கியது போல ஒற்றை நாடு தேகம், குழி விழுந்து போய் பாழடைஞ்ச கண்கள், முகத்துல ஒரு அசாத்தியமான சோகம். அவரை பார்க்கவும் ராம்நாத்துக்கு என்னவோ போல இருந்துச்சு. நமஸ்காரம். ராம்நாத் அவரை பார்த்து வணங்கினாரு. அவரும் தடுமாற்றத்தோட வணங்கினாரு. அப்படியே எங்க பார்கவி அப்படின்னு ராம்நாத்தோட பார்வை தொழவ ஆரம்பிச்சது. அடுத்த ஜென்மத்து தாய இந்த ஜென்மத்திலேயே பார்க்கக்கூடிய பாக்கியம் இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா அவ கண்ணில் படவே இல்லை. யார தேடுறீங்க? மாதவ நாயர் தான் கேட்டாரு. ராம்நாத் அதுக்கு பதில் சொல்ல தெரியாதவர் போல விழிச்சாரு. நீங்க அப்படின்னு அவர் கேட்கவும், நான் ராம்நாத், திருநெல்வேலியில பெரிய பிசினஸ்மேன், வருஷத்துக்கு 30 கோடி ரூபாய் வியாபாரம் பண்றேன். சந்தோஷம். என்ன பார்க்க வந்த காரணம் சொல்றேன். நான் ஒரு முக்கியமான விஷயமா நாடு ஜோசியம் பார்த்தேன். அதுல பரிகார காண்டத்துல உங்க குடும்பம் பத்தின குறிப்பு இருந்துச்சு. என் குடும்பம் பத்தியா? ஆச்சரியமா கேட்டார் அவரு. ஆமா, உங்களுக்கு பார்கவின்னு ஒரு மக இருக்கா இல்லையா? ஆமா. அவங்க இப்போ கர்ப்பமா இருக்காங்களா? ராம்நாத் கேட்ட கேள்வி மாதவன் நாயர் முகத்துல ஒரு இடியை இறக்குச்சு. அது எப்படி தாங்கள் அறியும்? அவர் கேட்க விதத்தை பார்த்தாலே அது ரகசியம் அப்படின்ற துணியில அது தெரிஞ்சது. உங்க மக கர்ப்பமா இருக்கிற விஷயம் அந்த நாடில தெரிஞ்சது. ஓ, இது எந்த சோதனை? மாதவன் நாயர் கண்கள்ல குளம் கட்ட தொடங்கிருச்சு. தாமஸுக்கு ஒரே ஆச்சரியம். கண்ணீரை சுண்டி விட்டபடியே மாதவன் நாயர் தாமஸை வெளியேற சொன்னாரு. தாமஸும் கொஞ்சம் தள்ளி பண்ணினாரு. பிறகு அவர்கிட்ட கேட்டாரு, சாரே, என் மகனிட கர்ப்பம் ஒரு பரம ரகசியம். அத தாங்கள் எங்கன்னு அறியும்? நான் தான் சொன்னனே, உங்களை பத்திய குறிப்பெல்லாம் நாடியில வந்துச்சு. இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். என் மகனிட கர்ப்பத்துக்கு நீங்க தான் காரணம். ஏன்னா அவ கெட்டு போய் பிள்ளையோடு இருக்கிற விஷயம் அவளுக்கே தெரியாது. மாதவ நாயர் ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. அதை கேட்கவும் ராம்நாத்துக்கு பகீர்னு இருந்துச்சு. அதுக்கேத்த மாதிரியே வெறிச்ச விழிகளோட பார்கவியும் அறை ஒண்ணிலிருந்து வெளிப்பட்டா. அவகிட்ட சுய நினைவே இல்லை. சுற்றி நடக்கிறத பத்தி எந்தவித முகாந்திரமும் அவளுக்கு தெரியற மாதிரியே தெரியல. அவளை பார்த்த நொடிக்கு இவருக்கு அடுத்த கட்ட அதிர்ச்சி. அப்படியே கண்கள் இமைக்க மறந்த நிலையில அவளையே வெறிச்சு பார்த்தாரு. குளிச்சது மாதிரியான வியர்வை அவர் முகத்தை நினைக்க ஆரம்பிச்சிருந்தது. மறுபடியும் மார்பு பக்கம் வலி எடுக்க தொடங்கிடுச்சு. அப்படியே சுருண்டு விழுந்தாரு. அந்த நிலையிலையும் பார்கவியை தான் விரிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு ராம்நாத். மாதவன் நாயருக்கும் ராம்நாத்தோட நிலை சங்கடமாகி போச்சு. எந்த சாரே அப்படின்னு பதறி போனாரு. சப்தம் கேட்டு ஓடி வந்த தாமஸ் கன நேரத்துல பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டாரு. இது ஹார்ட் அட்டாக் உடைய லட்சணங்கள் அப்படின்னு சொன்னவரு அப்படியே ராம்நாத் அள்ளி தோல்ல போட்டுக்கிட்டு வாசப்பக்கமா விரைஞ்சு போனாரு. நல்ல வேலையா ஆட்டோக்காரன் ஒருத்த எதிரில் வந்தான். ஆட்டோக்காரன் இவர் கூப்பிடாமலேயே தாமஸையும் ராம்நாத்தையும் நெருங்கி வந்து ஆட்டோல ஏத்திக்கவும் செஞ்சான். மாதவன் நாயர்கிட்ட சொல்ல முடியாத ஒரு தவிப்பு. அவர்கிட்ட அந்த சந்தன போட்டு கிழவி நெருங்கி வந்தா. எந்தா இது? ஆறான ஆளு
எந்த சம்பவிச்சு, நீ எந்த பேடிக்கினது அப்படின்னு மலையாளத்துல குமுற ஆரம்பிச்சிட்டா. அம்மே, அந்த ஆள் தான் நம்ம பார்கவியை கெடுத்தவன். பார்கவியோட எதிர்காலத்தை உத்தேசிச்சு செத்து போயிட்ட நம்ம கொச்சுண்ணிய பார்கவியோட புருஷன்னு நான் சொன்னது ஒரு பக்கம். ஆனா அவ கர்ப்பமா இருக்கிறது உனக்கும் எனக்கும் தவிர அவளுக்கே கூட தெரியாது. இப்படிப்பட்ட நிலையில இந்த ஆள் அவ கர்ப்பமா இருக்கான்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்படின்னா இவன் தான் நம்ம பார்கவிய கெடுத்திருக்கணும். இல்லைன்னா இவன் இல்ல, இவனுக்கு எப்படி தெரியும்? பார்கவி எப்ப கெடுக்கப்பட்டாலோ அப்ப இருந்து அவ சுயநுணைவோடவே இல்லை. அதனால அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு எதையும் எதிர்பார்த்து தான் வந்திருக்கான். நான் உண்மையை சொல்லவும் மாரடைப்பு வந்த மாதிரி நடிச்சிட்டு வெளியேறிட்டான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். மாதவ நாயர் மனம் குமுற ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஆளை பார்த்தா வயசான மனுஷனா தெரியுது, முகத்தை பார்த்தா தப்பா எதுவும் தெரியலையே மாதவா, நீ சும்மா இரு. இவங்கெல்லாம் பார்க்க தான் அப்படி இருப்பாங்க. நான் நினைக்கிறேன் பார்கவி உயிரோட இருக்காளா இல்ல செத்துட்டாளான்னு தெரிஞ்சுக்க தான் வந்திருப்பான். அப்படி வந்திருந்தா கர்ப்பம் பத்தி ஏன் அவன் கேட்கணும்? பாட்டி மாதவ நாயரை மடக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டா. நீ என்னம்மா சொல்ற? அவன் நாடு ஜோசியம் பத்தி சொன்னதை நீ கேட்டியா? அதெல்லாம் சும்மா. ஒரு தமிழ்நாட்டுக்கார நாடியில மலையாளியான நம்மளை பத்தி எப்படி சொல்ல முடியும்? போடா பைத்தியக்காரா. மலையாளி தமிழ அப்படின்றது எல்லாமே இந்த காலத்துல நாமெல்லாம் பிரிச்சு வச்சுக்கிட்டது. நாடிங்கிறது முனிவர்கள் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதின ஒரு விஷயம். அதுல எல்லாமே ஒரே கணக்கு தான். நீ என்னம்மா சொல்ற? நீ அவசரப்பட்டுட்டப்போ போய் அந்த ஆளை பாரு. நெஞ்சு வலி வந்த மாதிரி அவர் ஒன்றும் நடிக்கல. நடிக்கிறவங்களுக்கு வேர்க்காது. போய் அவர் யாரு என்ன ஏதுன்னு விசாரி. அவர் எதுக்காக வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கோ. மாதவ நாயருடைய அம்மா அவருக்கு நேரான வழியை காட்டினா. நாயரும் துண்டை விரிச்சு மார்பை மூடிக்கிட்டு வெளியே புறப்பட்டாரு. அத்தியாயம் 10. ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்த போதுதான் மாதவ நாயருக்கு தான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுது. ராம்நாத் அவசர பிரிவுல சேர்க்கப்பட்டிருந்தாரு. உள்ள டாக்டர்கள் அவரை அனுமதிக்கல. வெளியவே நின்னாரு. கொஞ்சம் தள்ளி தாமஸ் பரபரப்பா காணப்பட்டாரு. மாதவ நாயர் தாமஸை நெருங்கி போனதும் தாமஸ் அவரை பார்த்துட்டு, மாதவா எந்தா இது? அவர் என்ன கேட்டாரு? நீ என்ன சொன்ன? தாமஸ் அது அப்படின்னு சொல்ல முடியாம தடுமாறினாரு மாதவ நாயர். சொல்லு. ராம்நாத் ஒரு தங்கமான மனுஷன். அவருக்கு மாரடைப்பு வர அளவுக்கு ஏதோ நடந்திருக்கு. சத்தியமா இவருக்கு இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது. இவர் பேசின விஷயங்களை வச்சு நான் இவரை சந்தேகப்பட்டுட்டேன். அப்படி அவர் என்ன பேசிட்டாரு? என்கிட்ட தொழில் விஷயம்னு சொன்னாரே. இது தொழில் விஷயம் இல்ல, வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் தாமஸ். அதான் எந்தா அப்படின்னு தாமஸ் கேட்கவும், இல்ல இது என் மகளோட வாழ்க்கை பிரச்சனை. என் மக காலேஜில் விளையாட்டு போட்டிக்காக திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அவளுக்கு புத்தி சரியில்லை. இதுல ஒரு நாள் வாந்தி எடுத்து மயங்கி விழுந்தா. என் அம்மா அவளுடைய நாடியை பிடிச்சு பார்த்துட்டு அவ கர்ப்பமா இருக்கான்னு சொன்னப்போ எனக்குள்ள இடி இறங்கின மாதிரி இருந்துச்சு. யார் இப்படி செஞ்சதுன்னு கேட்டா சொல்ற நிலையில அவ இல்ல. ஒரு மாதிரி ஆயிட்டா என் பொண்ணு பார்கவி. நான் வேற வழி தெரியாம ஒரு நம்பூதிரியை கூட்டிட்டு பிரசன்னம் பார்த்தேன். இதெல்லாம் ஒரு தோஷம். ஆனா கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். இவனுக்கு எடுத்தவன் தேடி வருவான்னு பிரசன்னத்துல வந்துச்சு. அதே போல இந்த ஆள் வரவும் நான் இவர்தான்னு நினைச்சிட்டேன். மாதவ நாயர் விரிவா சொல்லி முடிச்சாரு. தாமஸ் முகத்திலையும் தாராளமான அதிர்ச்சிகள். மாதவா கொஞ்சம் பொறுமையா இரு. ராம்நாத் கண் திறக்கட்டும். அவர் மனசுல ஏதோ ஒரு இனம் புரியாத குழப்பம். நானும் அவரோட வீட்டுக்கு தகவல் சொல்ல போனேன். ஆனா அவரு வக்கீல மட்டும் வர சொல்லியிருக்காரு. வக்கீலையா? எதுக்கு தெரியல. நீ பொறுமையாரு. ஒண்ணு மட்டும் உறுதி, உன் மகளுக்கு நிச்சயம் ஒரு நல்ல வழி பிறக்கும். எனக்கு ராம்நாத்தை தெரியும். அவர் ரொம்ப நல்ல மனுஷர். தாமஸ் எந்த அளவுக்கு சமாதானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சமாதானப்படுத்தவும் மாதவ நாயர்கிட்டையும் ஒரு அமைதி ஏற்பட்டுச்சு. மறுநாள் அலறி அடிச்சுக்கிட்டு வந்தாங்க ராம்நாத்தோட மனைவி சகுந்தலாவும் மகன் சேகரும். வக்கீல் தான் அவங்களுக்கு தகவல் கொடுத்திருந்தாரு. சகுந்தலா கிட்டத்தட்ட துரும்பாகி போயிருந்தா. முந்தியால வாயை மூடியபடிதான் அறைக்குள்ள நுழைஞ்சா. ஒரு சின்ன சப்தம் கூட ராம்நாத்தை பாதிக்கும்னு டாக்டர் எச்சரிக்கை பண்ணியிருந்ததால வாயை மூடியபடியே தான் அழுதுகிட்டு இருந்தா. சேகரும் அப்பாவை சோகமா பார்த்தான். அவரை எப்பவுமே கம்பீரமா பார்த்து பழக்கப்பட்டவன் அவன். கொஞ்ச நேரம் கவனிச்சான். ராம்நாத் நெற்றியில நெல்லை கோமதி அம்மன் குங்கும பிரசாதத்தை தடவி விட்டா சகுந்தலா. அவ கைகள்லாம் நடுங்குச்சு. ஏன்னா பக்கத்துல சுவர்ல மாட்டப்பட்டிருந்த கேலண்டர் அவருடைய கண்கள்ல படவும்
தேதியை பார்த்ததும் அவருடைய கண்கள் மேலும் விரிய ஆரம்பிச்சது. சேகரும் இதை கவனிச்சான். பிறகு 2 பேரும் அந்த அறையை விட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வக்கீல் காத்துக்கிட்டு இருந்தாரு. கூடவே தாமஸும் இருந்தாரு. சகுந்தலாவையும் சேகரையும் அழைச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரியோடைய ரிசப்ஷன் பகுதிக்கு வந்து சேர்ந்தாரு. வக்கீல் மெல்ல பேச ஆரம்பிச்சாரு. அம்மா, சார் என்ன வர சொல்லி இருந்தாரு. நான் தான் மனசு கேட்காம உங்களுக்கு தகவல் கொடுத்தேன். சந்தோஷம். உங்களை அப்பா எதுக்கு வர சொன்னாரு? சேகர் கேட்கவும், வக்கீல சொத்துள்ள ஒருத்தர் வர சொல்லிருக்காருன்னா எதுக்கு வர சொல்லுவாரு? வக்கீல் எதிர்கேள்வி கேட்கவும், சேகர் உயில் எழுதவா அப்படின்னு கேட்டான். ஆமா, உங்களுடைய அவ்வளவு சொத்தையுமே நான் இப்போ அவர் சொன்னபடியே உயிலா எழுதிட்டேன். அப்படி எழுதணுமா என்ன? அவருக்கு ஏதாவது ஆனா சொத்தெல்லாம் தானாவே அவருடைய மகனுக்கு தானே வந்து சேரும். ஆமா, ஆனா இது அவர் சுயமா சம்பாதிச்ச சொத்து. அத யாருக்கு வேணா அவர் எழுதி வைக்கலாம். வக்கீல் இந்த வார்த்தையை சொன்னதும், நீங்க சொல்றத பார்த்தா அப்படின்னு சேகர் வாய் எடுத்து பேச ஆரம்பிக்கவும், ஆமா, அவர் இந்த தலைச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு மலையாள குடும்பத்துக்கு தன்னுடைய அவ்வளவு சொத்தையும் எழுதி வச்சுட்டாரு. கடவுளே, அப்போ எங்க கதி? சேகர் ரொம்பவே அதிர்ச்சிக்கு உள்ளானா. பேங்க்ல உள்ள பணம் 90 லட்சமும் உங்க அம்மாவை வந்து சேரும். உங்களுக்கு அவர் ஒரு நயா பைசா கூட எழுதி வைக்கவே இல்லை. வக்கீல் சொல்லி முடிச்சதும், வக்கீல் சார், என்ன இது கொடுமை? நானும் கேட்டேன். அதுக்கு உங்க அப்பா சிரிச்சாரு. என் பையனை நான் என் பையனா இருந்த பார்த்துப்பேன்னு சொன்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. என்ன இது உளறல்? அவர் சொன்னதை சொல்லிட்டேன். உங்க அப்பா கண் திறக்கட்டும், பிறகு நீங்களே இதை கேட்டுக்கோங்க. வக்கீல் அப்படி சொன்னதோட எழுந்துக்கவும் செஞ்சாரு. சகுந்தலா மட்டும் மௌனமா அழுதபடியே இருந்தா. அம்மா, கேட்டியா? அப்பாவுக்கு என்னம்மா வந்துச்சு? நல்லதானமா இருந்தாரு. ஏமா கொஞ்ச நாளாவே இப்படியெல்லாம் நடந்துக்க ஆரம்பிச்சுட்டாரு? கோவப்பட்டு பேசினா சேகர். அம்மாவை பிடிச்சு உழுக்க தொடங்கினான். தாமஸ் வரையில அங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வினோதமாவும் அதிசய சம்பவமா தான் இருந்துச்சு. சகுந்தலா எதுவுமே சொல்லாம மௌனமா அழுதா. சேகர் ஒரு கட்டத்துல எரிச்சல் அடைஞ்சிட்டான். நேரா வக்கீல் கிட்ட போனா. சார், அப்பா எதுக்காக இப்படி சம்பந்தமே இல்லாத ஒரு குடும்பம் பேர்ல சொத்து எழுதி வச்சிருக்காரு? உங்களுக்கு காரணம் தெரியுமா கேட்டான். சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாரு மிஸ்டர் சேகர். என்ன சம்பந்தம்? இவங்க யாரோ நாங்க யாரோ, ஆனாலும் இது பைத்தியகாரத்தனம். ஐ எம் சாரி சேகர். ஒரு வக்கீலா நான் என் கடமையை செய்யறேன். நிச்சயமா உங்க அப்பா உங்க கூட பேசுவாரு. அவரே உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லலாம். சரி, இப்ப இந்த உயிலுக்கு என்ன அவசியம்? இதுக்கு பதில் உங்க அம்மாவுக்கே தெரியுமே. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? இவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு? வக்கீல் சார், நீங்க போங்க, நான் சொல்லிக்கிறேன். சகுந்தலா சொல்லவும், அம்மா என்னம்மா விஷயம்? இந்த பாருடா, எனக்கு ஒரு விஷயம் தான் தெரியணும். உன் அப்பா இன்னும் அப்படின்னு ஏதோ சொல்ல வாய் எடுத்துட்டு அது வெளிப்படுத்த முடியாம சகுந்தலா தயங்கினா. என்னம்மா, என்னன்னு சொல்லுங்க. எப்படிடா அதை என் வாயால சொல்லுவேன்? உனக்கு தெரியுனா நீ என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். எனக்கு இங்க நடக்கிற எந்த விஷயமும் புரியல. எல்லாமே புதிரா இருக்கு. உனக்கு புதிர், எனக்கு அதுக்கும் மேல. போதுமா, தயவு செஞ்சு விஷயத்துக்கு வா. உன் அப்பாவோட ஆயுள் இன்னும் 13 நாள் தான். இது என்னம்மா பேத்தல்? யார் சொன்னது? யார் சொல்லி இருந்தா என்ன? அவரு உன்னையும் என்னையும் பிரிஞ்சு போய்கிட்டு இருக்காரு. இத பாருமா, இன்னைக்கு மாரடைப்புன்றது சர்வ சாதாரணமான ஒரு விஷயம். 30 வயசுல பைபாஸ் சர்ஜரிலாம் நடக்குது. காரணம் உணவு கலாச்சாரம். உங்க காலத்துல பழைய சோறு தான். ஆனா எங்க காலம் பீஸா பர்கர்னு வந்துட்ட காலம். மாரடைப்பு வந்துட்டாலே ஒருத்தர் இறந்து போயிட மாட்டாரு. எனக்கும் தெரியும், மாரடைப்பு வரவங்களுக்கு மரணம் வருதோ வரலையோ அது எனக்கு தெரியாது. மரணம் வந்தாகணும்னு இருக்கிறவங்களுக்கு அதுதான் குறுக்கு வழி. என்னம்மா, பைத்தியக்காரியா மாறிட்டியா என்ன? இப்படி அபத்தமான விஷயங்கள உன் தலைக்குள்ள ஏத்தி விட்டது யாரு? அபத்தம் இல்லை சேகர், இதுதான் நிதர்சனம். மண்ணாங்கட்டி. எனக்கு எதுவுமே புரியல. யாரோ அப்பாவை நல்ல மூல செலவு பண்ணிருக்காங்க. நீங்க சீக்கிரம் செத்து போயிடுவீங்க, அதனால உங்க சொத்தை யாருக்காவது தர்மம் பண்ணிடுங்க, அப்பதான் உங்களுக்கு மோட்சம்னு எந்த ஜோஷிக்காரனாலும் சொல்லியிருப்பான். அதான் அதை நம்பிக்கிட்டு இவர் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சேகர், இது எல்லாத்தையும் உங்க அப்பா நம்புறவரா என்ன? நம்பாம தானே ஊர் விட்டு ஊர் வந்து இப்படி கிடக்குறாரு. பொறுமையா இருடா, அவர் கண் முழிக்கட்டும். உனக்கு எல்லா உண்மையும் தெரியும். என்னம்மா பெரிய உண்மை? பல கோடி ரூபாய் சொத்தை இப்படி யாருன்னே தெரியாதவங்களுக்கு எழுதி வைப்பாரா? சேகர் இப்படி பலமா கத்தி கூச்சல் போடும்போது மாதவ நாயர் அங்க வந்திருந்தாரு. அவருடைய பரிதாப தோற்றம் சகுந்தலாவை என்னமோ பண்ணுச்சு. அவரு நேரா போய் ராம்நாத்தை பார்த்துட்டு வருத்தமா வெளியே வந்தாரு. அவர்கிட்ட வக்கீல் ஏதோ பேச முயற்சி பண்ணவும் அவர் மறுப்பா எதையோ சொல்லவும் அங்க நடக்கிறத கவனிச்சபடி இருந்த சேகர் நேரா கிட்டேயே போயிட்டான். வக்கீல் சார், யார் இவரு? அதட்டலா கேட்கவும் செஞ்சான். இவர் தான் மாதவ நாயர்.
உங்க அப்பா யாருக்கு சொத்தை எழுதி வச்சிருக்காரோ அந்த பொண்ணுடைய அப்பா. ஓ, இவர் தானா? தான் பொண்ணை காட்டி இவர் தான் அப்பாவை மயக்கினவரா? மிஸ்டர் சேகர், வார்த்தையை அளந்து பேசுங்க. உங்க அப்பா இப்ப சாதாரண மனுஷர் இல்ல. அவரை சுற்றி பல அதிசயமான விஷயங்கள் ஒரு கால பதிவா நடந்துகிட்டு இருக்கு. இவரும் உயிரை கொடுத்ததும் அப்படியே ஒன்னும் வாங்கிக்கல. எதுக்கு இவர் எனக்கு சொத்து தரணும்? எனக்கு வேண்டாம் தான் சொல்றாரு. வக்கீல் குறுக்கிட்டு பேசினாரு. சார், அதெல்லாம் சும்மா நடிப்பு சார். எங்க ஏன் எதிர்க்க சொல்லுங்க பார்க்கலாம். சேகர் கேட்ட அடுத்த நொடி அதை புரிஞ்சுக்கிட்டவரு வக்கீல் கையில இருந்து உயில பிடிங்கிய மாதவன் நாயர் அப்படியே சேகரோட கைகள்ல திணிச்சாரு. போனே, உழைச்ச காசு ஒட்ட மாட்டாங்குது. இது எனக்கு எதுக்கு? எனக்கு இப்ப எந்த சொத்தும் வேண்டாம். என் மகளுக்கு புருஷன் தான் வேணும். மானம் போய் சொத்து வந்து என்ன பிரயோஜனம்? முதல்ல உங்க அப்பாவை நான் கூட சந்தேகப்பட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது அவர் பாவம், ஏதோ சொல்ல முடியாத அவஸ்தையில இருக்காரு அப்படின்னு வேகமா பேசின மாதவன் நாயரை சேகரும் மாதவன் நாயரை விரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதன் பிறகு அவர்கிட்ட ஒரு அசாத்தியமான அமைதி. மாதவன் நாயர் வந்த வழியே போயிட்டாரு. ராம்நாத்தோட உடல்நிலையில கொஞ்சம் கூட முன்னேற்றமே இல்லை. நாட்கள் தான் கடந்து போக ஆரம்பிச்சது. ஒவ்வொரு நாளும் சகுந்தலா வரையில சம்மட்டு அடியா கழிஞ்சது. சரியா 13வது நாள், அதாவது சாமியார் சொன்ன கணக்குப்படி 108வது நாள், சொல்லி வச்ச மாதிரியே நண்பகல் 12 மணிக்கு ராம்நாத்தோட உயிர் பிரிஞ்சு போச்சு. சகுந்தலா முற்றிலும் உடைஞ்சு போய் ஒரு ஓரமா போய் உட்காந்துட்டா. சேகரும் அவருக்கான இறுதி காரியங்களை செய்ய தயாரானா. தலைச்சேரியிலேயே ஒரு மின்சார மயானத்துல அவரை சுட்டு சாம்பலாக்கிட்டு அரபிக்கடல்ல கொண்டு போய் அதை கரைச்சான். வக்கீல் கூடவே தான் இருந்தாரு. எல்லா காரியமும் முடிஞ்சதும் ஒரு டைரி எடுத்து அவன் கிட்ட தந்தாரு. என்ன சார் இது? உன் அப்பா இத அவருடைய மரணத்துக்கு பிறகு உங்ககிட்ட தர சொல்லி இருந்தாரு. அந்த வார்த்தைகளை சொல்லிட்டு வக்கீல் ஒதுங்கிக்கிட்டாரு. சேகரும் ஒரு ஓரமா போய் உட்காந்து டைரிய பிரிச்சான். டைரிக்குள்ள பார்கவியோட புகைப்படம். அந்த புகைப்படத்தை பார்த்த மாத்திரத்துல ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு சேகருக்கு. பார்கவி குளிக்கும் போது ஒளிஞ்சிருந்து எடுத்த புகைப்படம்னு பார்த்ததும் தெரிஞ்சுக்கிட்டான். அந்த படம் அவனுடைய அறையில இருந்தது. அது எப்படி அப்பாவோட டைரியில? கேள்வியோட பக்கங்களை புரட்டினான். ஒரு இடத்துல ஒரு கடிதம் எழுதி வச்சிருந்தாரு. அத வாசிக்க ஆரம்பிச்சான். அன்புள்ள சேகர், நீ இதை படிக்கும் போது உன் அப்பா உயிரோடு இருக்க மாட்டேன். உன்னால உருவான கருப்பெண்ணு ஒண்ணுக்குள்ள புகுந்து என்னுடைய அடுத்த ஜென்மத்துக்கு நான் தயாராகி இருப்பேன். எதிர்பாராத விதமா ஒரு சாமியாரால என்னோட மரண தேதி எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் முன்னாடியே தெரிய வந்துச்சு அப்படின்ற கேள்விக்கு அவரே விடை சொன்னது போல தலைச்சேரியில பார்கவியை பார்த்த போதுதான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி அவருடைய புகைப்படத்தை உன் அறையில நான் ஒரு புத்தகத்தை தேடி வந்தப்போ பார்த்ததும் அதிர்ந்தே போயிட்டேன். பாவம், அந்த பொண்ணு விளையாட்டு போட்டியில கலந்துக்கிறதுக்காக ஊர் விட்டு ஊர் வந்திருக்கா. ஒரு இடத்துல தங்கியிருந்த அவளை நீ நாசம் பண்ணிட்ட. இதுல கேவலமான இப்படி ஒரு புகைப்படம் வேற. எனக்கு பிள்ளையா பிறந்த உன்னுடைய செயல் என்ன தலகுனிய வச்சிருச்சு. இதெல்லாம் உள்வினை. என்னுள்ள இருந்து வந்தவன் நீ. இப்போ நான் உன்னில் இருந்து வரப்போறேன். ஆமா, என்னுடைய மறு ஜென்மம். பார்கவிக்கு நான் தான் மகனா பிறக்க போறேன். அடுத்த 100 வருஷத்துக்கு மேல சந்தோஷமா வாழக்கூடிய வரம் பெற்றவன்னா. ஆனா என்னுடைய உடம்புக்கு வயசு 50 மட்டும்தான். என்னுடைய ஆன்மா அடுத்த 50 நோக்கி கடந்திருக்கும். உன் மூலமா ஒரு நாடகம் அரங்கேறி இருக்கு. காலம் ஒருத்தரை தன்னுடைய கையில எடுத்துக்கிட்டு ஆட்டி வைக்கும் போது யாரால என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் ஒரு கற்பனை மாதிரி உனக்கு தெரியலாம், அபார கணக்கு போலவும் தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, வினை விதைச்சவன் வினையத்தான் அறுக்க முடியும். இந்த கடிதம் உன்னுடைய கைகள் இருக்கும் போது உனக்கு உண்மை புரிஞ்சிருக்கும். நேரா பார்கவி காலில் போய் விடு, அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. இதை உன்னால நம்ப முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ நம்புற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னுடைய பிறந்த நாள் எதுவோ அன்னைய தேதியிலேயே பார்கவிக்கு வழி வரும். அன்னைக்கு நான் மறுபடியும் பிறப்பேன். அதை நீ உன் கண்ணால பாப்ப. அப்பவாவது ஒரு நல்ல முடிவுக்கு வா. இப்படிக்கு உன்னுடைய அப்பா ராம்நாத். கடிதத்தை படிச்சு முடிச்சவனுக்குள்ள ஒரே திகைப்பு, பிரமிப்பு. அப்படியே டைரியோட புறப்பட்டான். மாதவன் நாயர் எதிரில் போய் நின்னான். அவர் காலில் விழுந்தான். பிறகு கடிதத்தை காட்டி உண்மையை ஒத்துக்கிட்டு பார்கவியை பார்த்தான். அவகிட்ட சுயநினைவே இல்லாத அதே நிலை. போகும்போது ஒரு தாலி கயிறோட தான் போயிருந்தான். அது அப்படியே அவரோட கழுத்துலையும் கட்டினான். சகுந்தலாவும் கண்ணீரோட ஆசீர்வாதம் பண்ணினான். சேகர் தன் கையில கொண்டு போயிருந்த அந்த உயிரை மாதவன் நாயர் கையில கொடுத்துட்டு, இது அப்பாவுடைய சொத்து, அடுத்த ஜென்மத்திலையும் அவருடைய சொத்து அவரே கிடைக்கும்படி அவர் பண்ணிக்கிட்ட வழியும் இது.
என்னை கட்டி போட அவர் செஞ்ச வழி இதுதான், மறுக்காதீங்க அப்படின்னு மாதவ நாயர் கையில திணிச்சான். முதல்ல மாதவ நாயருக்கு எல்லாமே கனவு போலதான் இருந்துச்சு. ஆனா கடிதத்தில் உள்ள தேதியில பார்கவிக்கு ஆண் குழந்தை பிறக்கவும் அவரே ஸ்தம்பிச்சு போயிட்டாரு. பிரசவ வேதனையில பார்கவிக்கு பிடிச்சிருந்த சித்த பிரம்ம தெளிஞ்சுது. அது அடுத்த கட்ட ஆச்சரியம். பிறந்த குழந்தை அழுறதுக்கு பதிலா சிரிக்கவும் செஞ்சுது. எல்லாரும் அதை அதிசயமா பார்த்தாங்க. சகுந்தலா கண்ணீரோட வார்டு எடுத்து முத்தமிட ஆரம்பிச்சா. அந்த நொடியில அதுகிட்ட இருந்து அழுக வெளிப்பட்டுச்சு. அந்த அழுக தம் மனைவியோட துக்கத்துல தானும் பங்கு கொண்டது போலவே இருந்துச்சு. வாழ்க்கைக்குள்ளதான் எவ்வளவு புதிர்கள். ராம்நாத்தோட வாழ்க்கை போக்கு இதுல எந்த ரகம் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றதொரு புதிய அமானுஷ நாவலில் சந்திப்போம். பாய் கைஸ்.